வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TCCL IPTV எப்படி நம்ம நியூ கஸ்டமர் கிரியேட் பண்றது? கிரியேட் பண்ண கஸ்டமருக்கு எப்படி பிளான் ஆக்டிவேட் பண்றது? என்னென்ன பிளான்லாம் இருக்குது? என்னென்ன பிரைஸ்ல இருக்குது? அப்படிங்கிறத பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ போடுறதுக்கு ஏன் டிலே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னக்கூட்டியே பேக்கேஜ் எல்லாமே வந்துருச்சு. ஆப் எல்லாமே நமக்கு கஸ்டமர் எண்ட்ல டெமோ ஓடிக்கிட்டு இருக்குது. இது ஏன் நமக்கு வீடியோ போடுறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம IPTV ஆப்ல வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து போடல. ஏன்னா, ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகி நமக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஃபீல்டுல வந்ததுக்கப்புறம் வீடியோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு போடலான்னு வச்சிருந்தேன். பட் நெறைய ஆப்பரேட்டர் வந்து கஸ்டமர் கேட்குறாங்க. அத எப்படி ஐடி கிரியேட் பண்ணி பிளான் ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் இப்போ கிரியேட் பண்றேன். இன்னுமே ஆப்ல நெறைய டிவில கரெக்ட்டா ஒர்க் ஆகல. அதையுமே நான் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா, நமக்கே நெறைய லைன்ல வந்து 2 கஸ்டமர் கிட்ட பிளான்லாம் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க டிவில கரெக்ட்டா ப்ராப்பரா ஒர்க் ஆகாததுனால, அந்த கஸ்டமருக்கு நம்ம IPTV குடுக்க முடியல. அதையுமே நான் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதனால இன்னும் நமக்கு ஆப்ல நெறைய ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வரல. இப்போதைக்கு நம்ம கஸ்டமர் எப்படி கிரியேட் பண்ணி பிளான ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம Googleல TCCLன்னு டைப் பண்ணி நம்ம எப்பவும் போற வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. இதுல ஆப்பரேட்டர் லாகின்ல கீழ பார்த்தீங்க அப்படின்னா, IPTV அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம இதுக்கு ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். யூசர் நேம் வந்து உங்களுக்கு உங்க டிக்கு ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து 1234. அதுக்கப்புறம் நீங்க இதை என்ட்ரு பண்ணி கேப்சா என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா அந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நான் அதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத பத்தி வீடியோ போட்டிருக்கேன். நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். முதல்ல லாகின் பண்றவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கிளியராக புரியும். இப்போ நீங்க சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாகின் பண்ண உடனே டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்குதும். இதில் வந்து உங்களுக்கு ஆக்டிவில் இருக்க கஸ்டமர் வந்து இதில் ஷோ ஆகும். நமக்கு இப்போ ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் ஆக்டிவில் இருக்கனால டோட்டல் ஆக்டிவ் கஸ்டமரில் ஒரு கஸ்டமர் காட்டுது. அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர் கிரியேட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த வேலெட்டில் நீங்கள் மினிமம் ஒரு 500 ருபீஸ் டாப் அப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கேபிள் ஐடிக்கு எப்படி டாப் அப் பண்ணுவோமோ அதே மாதிரி இதில் டாப் அப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஐடி எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, புது கஸ்டமர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிரியேட் கஸ்டமர் வித்தவுட் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமருக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் கஸ்டமர் டைப்பில் வந்து நீங்கள் வீட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸா, ஹோட்டலா, ஹாஸ்பிட்டலா, இதில் எந்த பிளேஸ்க்கு நீங்கள் போடுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ கஸ்டமருக்கு வந்து வீட்டுக்கு தான் இது பண்ண போகிறோம், அதனால் ரெசிஸ்டன்ஸ்னே கொடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து அந்த கஸ்டமருக்குள்ள நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் நேமும் என்ன நேமோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐடி டைப் இது வந்து நெசசரி கிடையாது, இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஆதார் கார்டு நம்பரை வந்து கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறம் ஜெண்டரில் வந்து அவங்க என்ன மெயிலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் எல்லாமே SLA வந்து ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். அப்புறம் லாங்குவேஜ் இதில் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு உங்கள் ஏரியா பின்கோடு என்னவோ அதையுமே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுதான் மெயினானது, அந்த கஸ்டமருக்குள்ளே லைவில் இருக்க மொபைல் நம்பர், அதாவது அவங்களுக்கு OTP போகிற மாதிரி எந்த மொபைல் நம்பர் இப்போ அவங்க கையில் வச்சுருக்கிறாங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன். சரி, இந்த மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி நமக்கு ஆக்டிவில் இருக்குது, க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் வேறு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ்ஸு என்ன அட்ரஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் அது இது பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம்
கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. ஆர் யூ வாண்ட் டு கிரியேட் நியூ கஸ்டமர்னு கேட்கும். ஓகே பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர் கிரியேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி டன் அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேஷ்போர்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் கஸ்டமர் எண்டில் அவங்க டிவியில் ஃபஸ்ட்டு நம்ம டிசிசிஎல் ஐபிடிவி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதையுமே எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கஸ்டமர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் எண்டில் அவங்க டிவியில் நம்ம ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஃபயர் டிவி ஸ்டிக்கு. கஸ்டமர் எண்டில் என்ன டிவி இருக்குதோ, இப்போ ஆண்ட்ராய்ட் டிவி இருக்குது அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம மொபைல் நம்பரை வந்து எந்த டிவியில் நம்ம லாகின் பண்ணாலும் அந்த டிவியில் நமக்கு ஐபிடிவி ப்ளே ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு டிவி தான். இப்போ நான் அதையுமே நான் உங்களுக்கு இந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு செட்டாப் பாக்ஸில் எப்படி எஸ்டிபி ஐடி வருதோ அதே மாதிரி நமக்கு ஐபிடிவிலையுமே எஸ்டிபி ஐடி வந்து வரும். இப்போ நம்ம கஸ்டமருக்கு க்ரியேட் பண்ண மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். அதாவது வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். நீங்கள் உங்கள் ஐடியில் கஸ்டமரே க்ரியேட் பண்ணாமல் அவங்க மொபைல் நம்பரை போட்டிங்க அப்படின்னா அந்த ஓடிபி ஆப்ஷன் வந்து போகாது. அதையுமே நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து இந்த மொபைல் நம்பரை போட்டு செக் பண்ணி பார்க்குறீங்க, ஓடிபி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆப்ரேட்டர் வந்து அவங்க போர்ட்டலில் கஸ்டமரை அந்த மொபைல் நம்பரை வச்சு க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த கஸ்டமருக்கு அந்த மொபைல் நம்பரில் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம வர்ற ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நமக்கு இந்த டிவைஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது. அதாவது இந்த டிவைஸ் வந்து நம்ம இன்னொரு மொபைல் நம்பரில் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் வேறு மொபைல் நம்பர் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் இந்த டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஒரு டிவைஸ்க்கு ஒரு செட்டாப் பாக்ஸ் ஐடி தான். அதனால் நீங்கள் எந்த எஸ்டிபி ஐடியில் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ, எந்த மொபைல் நம்பரில் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த டிவியில் மட்டும்தான் அந்த ஐபிடிவி வந்து ப்ளே ஆகும். இன்னொரு டிவியில் நம்ம இதில் லாக் அவுட் பண்ணிட்டு அதில் லாகின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு டிவியில் மட்டும்தான் அந்த ஐபிடிவி வந்து ப்ளே ஆகும். அதையுமே நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆக்டிவில் இருக்கிற மொபைல் நம்பரை ஓடிபி எல்லாம் வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி சேனல் வந்து ப்ளே ஆகும். பட் நீங்கள் பிளானை வந்து ஆப்ரேட்டர் போர்ட்டலில் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஆட்டோமேட்டிக்காக சேனல் வந்து ப்ளே ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எஸ்டிபி ஐடின்னு சொல்லி ஒரு 4 நம்பர் வந்து உங்களுக்கு கஸ்டமர் டிவியில் ஷோ ஆகும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி பிளானை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இப்போது ஆப்ரேட்டர் வந்து நம்ம செட்டாப் பாக்ஸுக்கு விசி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இதுக்குமே விசி நம்பர் உண்டு. அதையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு எஸ்டிபி ஐடி வரும். அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரிமோட்டில் எக்ஸிட் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் சைடில் கீழே இந்த ஆப்ஷனுக்கு கொண்டு வாங்க, அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்குள்ளே ஃபுல் டீட்டெயில் வந்துடும். சப்ஸ்கிரைபர் ஐடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். அதிலே மேக் அட்ரஸ் எஸ்டிபி ஐடி அப்படின்னு ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து இருக்கும். இதுதான் அந்த கஸ்டமருக்குள்ளே எஸ்டிபி ஐடி, அதாவது இந்த டிவிக்குள்ளே எஸ்டிபி ஐடி. இப்போ வேறு ஒரு டிவியில் வேறு ஒரு மொபைல் நம்பர் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எஸ்டிபி ஐடி வந்து ஷோ ஆகும். இப்படி தான் நம்ம கஸ்டமருக்குள்ளே விசி நம்பர், அதாவது எஸ்டிபி ஐடி வந்து நம்ம
டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கஸ்டமருக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு செட்டாப் பாக்ஸ் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி அந்த கஸ்டமருக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி கஸ்டமருக்கு பிளான் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. கஸ்டமர் எண்டில் அவங்க டிவியில் மொபைல் நம்பரு ஓடிபி எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எஸ்டிபி ஐடி அப்படின்னு ஒரு 4 நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த 4 நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆப்ரேட்டர் போர்ட்டலில் மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் ஆர் விசி நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் அந்த எஸ்டிபி ஐடியில் இருக்கிற 4 டிஜிட் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 1727 அப்படிங்கிற எஸ்டிபி ஐடி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த கஸ்டமருக்குள்ள டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும். பட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வருது. இதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கஸ்டமர் கேரில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஓடிபி எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த டிவியில் வர எஸ்டிபி ஐடியை நம்ம இதில் என்ட்ரு பண்ண உடனே நம்ம கிரியேட் பண்ண கஸ்டமருக்குள்ள டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நமக்கு இதில் வந்து அந்த கஸ்டமருக்குள்ள டீட்டெயில் வந்து காட்டலை. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் அதே இதில் இதை கிளிக் பண்ணி அப்படின்னா மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமருக்கு எந்த மொபைல் நம்பரில் நம்ம ஐடி கிரியேட் பண்ணுமோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்குள்ள டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். இதில் நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் கஸ்டமருக்குள்ள நேமு, குரூப் நேம், அதாவது நம்ம கேபிள் நேமு, அதுக்கப்புறம் கிரியேட்டட் டேட், எந்த டேட்டில் நீங்கள் கஸ்டமர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டாலேஷன் அட்ரஸ், அவங்க மொபைல் நம்பரு, கஸ்டமர் வந்து ஆன்லைனில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐபிடிவி டீட்டெயில்ஸில் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது. இப்போ நமக்கு இந்த கஸ்டமர் வந்து ஆக்டிவில் இருக்குது, அதனால் ஆக்டிவ்னு காட்டுது. நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து டீஆக்டிவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எப்படி பேக்கேஜ் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, கீழே ஆப்ரேஷன்ஸ் ஐபிடிவி அப்படிங்கிற ஆப்ஷனில் ஆட் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு இந்த கஸ்டமருக்கு 2 பேக்கேஜ் வந்து ஆக்டிவில் இருக்குது, அதனால் பேக்கேஜ் வந்து க்ரீனில் காட்டுது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டாது, டேரெக்டாக இந்த ஆப்ஷனில் தான் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பேக்கேஜ் டைப்பில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ் பேக்கேஜ் இது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப்பில் இந்த 2 பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். நமக்கு ஆல்ரெடி பேஸ் பேக்கேஜ் இந்த 2 ஆக்டிவில் இருக்கனால நமக்கு இதில் காட்டலை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடி கிரியேட் பண்ணது உடனே இந்த பேஸ் பேக்கேஜ் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 பேக்கேஜ் வந்து இதில் ஷோ ஆகும். இதில் என்னென்ன சேனல் லிஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேக்கேஜில் என்னென்ன சேனல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இது ஷோ ஆகும். என்றைக்கு உங்களுக்கு இந்த பேக்கேஜ் எக்ஸ்பைரி ஆகுது, என்றைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலுமே இதில் உங்களுக்கு காட்டும். இதுதான் வந்து ஒரு பேக்கேஜ். இது வந்து நமக்கு பேசிக் பேக்கேஜ். நமக்கு செட்டாப் பாக்ஸில் பேசிக் பேக்கேஜ் என்ன ப்ரைஸ் அமௌண்ட் நமக்கு டெபிட் ஆகுதோ சேம் அதே ப்ரைஸ் தான் இதுவும். இதுக்கப்புறம் இன்னொரு பேக்கேஜ் இருக்குது, அது வந்து இந்த கிளாசிக் பேக். இதுவுமே உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். நமக்கு இப்போ ஆக்டிவில் இருக்கிறனால காட்டலை. இதில் என்னென்ன சேனல் லிஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயுமே உங்களுக்கு சேனல் லிஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இதில் ஷோ ஆகும். டோட்டல் சேனல் கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 74 சேனல்ஸ் வந்து நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது. சேம் இதுக்குமே சர்வீஸ் டேட்டு என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சர்வீஸ் எண்ட் டேட் என்றைக்கு நமக்கு கஸ்டமருக்கு எண்ட் ஆகுது அப்படிங்கிற முதற்கொண்டு ஃபுல் டீட்டெயிலாக ஷோ ஆகும். நமக்கு எத்தனை நாள் நமக்கு இதுக்கு வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி தான் சேம் 30 டேஸ். நீங்கள் இன்டர்நெட்டும் இதுவும் சேர்த்து ஒரே நாளில் பண்ணீங்க அப்படின்னா சேம் ரெண்டுமே ஒரே நாளில் எக்ஸ்பைரி ஆகும். இதுதான் நமக்கு இந்த சேனலுக்குள்ளே லிஸ்ட்டு. இது பேக்கேஜ் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டாப் பாக்ஸில் டிசிசிஎல் கிளாசிக் ஹெச்டி பேக் என்ன அமௌண்ட் நமக்கு டெபிட் பண்ணுறாங்களோ சேம் அதே அமௌண்ட்டு தான் இதுவும். அதனால் நீங்கள் இந்த 2 பேக்கேஜையுமே கஸ்டமருக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு டெமோவில் என்னென்ன சேனல்லாம் ப்ளே ஆகுதோ அந்த சேனல் எல்லாமே இதில் உங்களுக்கு ரன் ஆகும். இவ்வளோ தான் நமக்கு இந்த ஐபிடிவி ஆட் பண்ணுறதுக்குள்ள டீட்டெயிலு. பட் இதில் இப்போ என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடி கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து நமக்கு போகணும். நம்ம மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணுறதுக்கு ஓடிபி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய டைம் நமக்கு கஸ்டமர் எண்டில் மொபைலில் ஓடிபி வர்றதே இல்லை. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர் எண்டில் ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே அவங்க டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆப் விட்டு எக்ஸிட் ஆயிடுது, அதாவது ஹோம் பேஜுக்கு வந்துடுது. நம்ம டிசிசிஎல் ஐபிடிவி ஆப் விட்டே
ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆயிடுது. இதுதான் நமக்கு ஃபேஸ் பண்ண 2 ப்ராப்ளம், மெயின் ப்ராப்ளம். அதனால தான் நம்ம இப்போ ஆல்ரெடி இந்த கஸ்டமர் கிரியேட் பண்ண கஸ்டமருக்கு சேனலை வந்து ப்ளே பண்ண முடியல. நமக்கு அமௌண்ட்டுமே டெபிட் ஆயிடுச்சு. பட் அவங்க டிவியில் ஆப் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகுறதுனால சேனல் வந்து நம்ம ப்ளே பண்ண முடியல. நான் அதனால தான் இந்த வீடியோ வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக நம்ம போடணும் அப்படின்னா ஆப்பில் எந்த பக்குமே இருக்கக்கூடாது. அப்போ தான் கஸ்டமருக்கும் ஈஸியாக புரியும், ஆப்ரேட்டருக்கும் ஈஸியாக புரியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நம்ம டிலே பண்ணது. பட் நிறைய கஸ்டமருக்கு நமக்கு ஃபீல்டில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இதுதான் ப்ரொசீஜர். வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.